2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தை மாற்றிய ஒரு மனிதரை பற்றி 4 மனிதர்கள் ஒவ்வொரு புத்தகத்தை எழுதினர். இந்த மனிதர் ஒரு வலிமையான போதகர், சுகமளிப்பவர், அற்புதங்கள் செய்யக்கூடியவர். ஆயிரக்கணக்கானோர் அவரை பின்பற்றினர். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் பற்றி கொண்டனர். அவர் செய்த வியக்கத்தக்க காரியங்களை கண்டனர். இந்த மனிதரின் பெயர் இயேசு. பைபிள்ல இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிறத நீங்க உண்மை நம்புறீங்களா? இல்ல. பைபிள்ல சில சேஞ்சஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் ஏதோ ஒரு விதத்துல திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. அங்க சில நல்ல தகவல்கள் இருக்கின்றன. ஆனா நாம் அதை நம்ப முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுல உறுதியாகவும் இருக்க முடியும்னு நான் நினைக்கல. எனக்கு அதை பத்தி முழுசா தெரியல. அதனால என்னால எதுவும் சொல்ல முடியல. நான் அதை படிச்சது கிடையாது. ஆனா படிக்கலான்னு இருக்கேன். இப்போ நீங்க சொல்லுங்க, பைபிள்ல இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிறத நாம நம்பலாமா? பைபிள்ல இயேசுவா? இது கஷ்டமான கேள்விதான். அது ஒரு நல்ல கேள்விதான். வேதாகமத்தை திறக்கும் பொழுது நீங்கள் என்ன காணலாம்? புத்தகத்திற்குள் புத்தகங்கள், வரலாறுகள், கவிதைகள், ஆழமான தீர்க்க தரிசனங்கள், புரட்சிகரமான போதனைகள், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று இரண்டாக கோர்த்தவை. புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திலேயே 4 மனிதர்களால் எழுதப்பட்ட இயேசுவின் சரிதைதான். மத்தேயு, யோவான், மார்க்கு, லூக்கா. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் எழுதினதைத்தான் நாம் இப்பொழுது இந்த வேதாகமத்தில் படிக்கிறோம் என்று எப்படி உறுதி செய்வது? இயேசுவை பற்றி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவானில் இயேசு பிறப்பும் வாழ்க்கையும் பாடுகளும் மரணமும் உயிர்த்தெழுதலும் போன்ற 4 இயேசுவின் வாழ்க்கை கதைகள் இருப்பதை பார்க்கலாம். அவர் பெத்லஹேமில் பிறந்தார். எகிப்தில் அவர் ஒரு மற்ற நாட்டவராகவும் அவருடைய ஆரம்ப பருவத்தில் அவருடைய குடும்பத்தோடு வாழ்ந்து வந்ததாகவும் நாம் பார்க்கலாம். எகிப்திய மக்கள் அதை நினைத்து இன்னும் கனப்படுத்துகிறார். இறுதியாக இந்த குடும்பம் வடக்கு பாலஸ்தீனா பகுதியில் கலிலேயா கடல் அருகே புழுதி படிந்த மலையோர நகராகிய நாசரேத்தில் குடிபுகுந்தனர். இயேசுவின் தகப்பனார் ஒரு தச்சன். மற்ற பையன்களைப் போலவே இயேசுவும் ஒரு தொழிலை கற்றுக்கொண்டார். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த பாதையோ வேறு. 30 வயதில் இயேசு வீட்டை விட்டு வெளியேறி ஒரு போதகரானார். ஊராக சென்று யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை அளிக்கும் செய்தியை வழங்கினார். அவருடைய வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வதற்கு அநேகம் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதி மக்களுக்கும் நூற்றாண்டுகளாக அவருடைய போதனைகள் அநேகரை தூண்டி இருக்கிறது. அவருடைய அற்புதங்கள் பரவலாக அறிந்து கொள்ளலாம். இயேசு என்னும் ஒருவர் செய்த அற்புதங்களின் மீது கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் நம்பிக்கை வைக்கின்றனர். அவைகள் தனக்கனவுகள் அல்ல, மற்றவர்களின் தேவைகளுக்காக. இயேசு எருசலேமிற்கு வரும்பொழுது மேசியாவாக எதிர்பார்க்கும் அவரை ஜனங்கள் வாழ்த்தினர். பிறகு அவர் எருசலேமில் தொடர்ந்து போதிக்கவும் வேலை செய்யவும் மத, சமுதாய, அரசியல் தலைவர்கள் அதிகமாக விரோதித்தனர். இறுதியில் அவர் கைது செய்வதற்கு நடத்தப்பட்டது. இன்னும் ரோமர்கள் மற்றும் யூதர்கள் கையில் பாடுபட வேண்டியிருந்தது. அவருடைய மரண தண்டனை, குறிப்பாக சிலுவையில் அறைந்தது, ஒருவரை கொடூரமாக கொலை செய்யப்படுவதாகும். இயேசுவின் மரணம் இந்த கதையின் முடிவல்ல. 3 நாட்களுக்கு பிறகு இயேசு திரும்பி வந்தார் என்று மத்தேயு, மார்க்கு, லூக்கா,
யோவான் நால்வரும் கூறுகின்றனர். அவருடைய கல்லறை வெறுமையாக இருந்தது. இந்த செய்தி வெகு விரைவாக பரவினது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 500க்கும் மேலான மக்கள் அவரை கண்டார்கள். எருசலேமிலும் கலிலேயாவிலும் அவரை பின்பற்றுபவர்களோடு அவர் காணப்பட்டார். அவர்களோடு நேரத்தை செலவிட்டார், உணவருந்தினார். உண்மையாகவே தாம் யார் என்பதை அவர்களுக்கு விளக்கினார். இறுதியாக அவரை பின்பற்றுபவர்கள் அவர் வானத்திற்கு ஏறினதை பார்த்தார்கள். அடுத்து நடந்ததும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இயேசுவை பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கை விரைவாக அதிகரித்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின் சில மாதங்களிலேயே 5000 ஆண்கள் மற்றும் பெண்கள், சிறுவர்கள். இவர்களில் அநேகர் ரோமாபுரி, கிரீஸ், துருக்கி, வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளிலிருந்து எருசலேமில் குழுமினவர்கள். புதிய விசுவாசத்தோடு இந்த கிறிஸ்தவர்கள் நாடு திரும்பினர். அவர்கள் எண்ணிக்கை அதிகரித்தது. மத்திய தரை கடல் சுற்றி சபைகள் பெருகின. பன்னாட்டு விசுவாசிகள். பாலஸ்தீனாவில் 1ஆம் நூற்றாண்டில் இயேசுவையும் அவரோட சீசரையும் மையமாக வச்சு ஒரு சின்ன இயக்கமாக தான் கிறிஸ்துவம் ஆரம்பிச்சுது. பிறகு அப்போஸ்தலர் பவுல் மூலமாக துருக்கி போன்ற மேற்கு நாடுகளுக்கு வேகமாக பரவ ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அது எகிப்து போன்ற தெற்கு நாடுகளிலும் விரிவடைஞ்சிச்சு. இதை பற்றி நமக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சிருந்தாலும் இந்தியா போன்ற கிழக்கு நாடுகளுக்கும் 3ஆவது நூற்றாண்டில் கிறிஸ்தவம் பரவினதற்கான குறிப்புகள் இருக்கு. முதல் கிறிஸ்தவர்களுக்கு தகவல் தொடர்பு இன்றியமையாததாக இருந்தது. ரோம சாம்ராஜ்யத்தின் அடிப்படை வசதிகள் இதை எளிதாக்கின. பழங்கால உலகம் பிரயாணத்திற்கு சாலை வசதிகள் எங்கு தேவையோ அங்கு நன்றாக அமைத்து கொடுத்தனர். அந்த நாளிலிருந்து இந்த நவீன காலம் வரைக்கும் சாலைகளின் தரம் சரி சமநிலையில் இல்லை. விரிசலாகவும் விசாலமாகவும் வண்டிகள் மற்றும் குதிரைகள் செல்வதற்கும் கால்நடைகளுக்கு பொருத்தமானதாக இருந்தது. படகு மூலமாக ஜெருசலம் மற்றும் சிசேரியா துறைமுகத்திலிருந்து ரோமுக்கு போக 40 நாள் கூட ஆகும். ஆனால் அதுவே நம்ம ரோமிலிருந்து திரும்பி வர 2 வாரம் தான் ஆகும். ஏன்னா மேற்கிலிருந்து காற்று வேகமாக வீசுறதுனால நம்ம ரோம்லேருந்து ஜெருசலமுக்கு சீக்கிரம் வந்து சேரலாம். நீங்கள் ரோம் அரசில் யாரையாவது ஒருத்தரை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நம்பிக்கையான தூதுவர்கிட்ட லெட்டர் கொடுத்து அனுப்பணும். அவர் அதை பப்பாரசுங்கிற செடியில் தயாரித்த பேப்பரில் செய்தியையும் தங்களோட முகவரியையும் எழுதி அதை பாதுகாப்பாக கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பாரு. முதல் நூற்றாண்டில் காணப்பட்ட ஆதிகால திருச்சபைகள் தனித்த சமுதாயங்கள் அல்ல. ஊக்குவிக்கும் மடல்களும் போதனைகளும் தகவல்களும் செய்திகளும் போக்கும் வரத்துமாக இருந்தன என்று நமக்கு தெரியும். கிபி 37 டிபுர்னி என்ற மன்னன் இறந்த செய்தி ஜெருசலமுக்கு 5 வாரத்துக்குள்ளே போய் சேர்ந்துருக்கு. இதுலேருந்து நமக்கு செய்தி எவ்வளோ வேகமாக பரவி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். புதிய தொழில்நுட்பத்தை கையாளுவதற்கு கிறிஸ்தவர்கள் தயங்கவில்லை. உண்மையாகவே வேதாகமத்தின் கதையானது ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியின் கதையாக இருக்கிறது. ஏனென்றால் முதலில் பாப்பிரஸ் சுருள்கள் சுற்றி கொண்டும் சுமப்பதற்கு பருமனதாகவும் இருந்தன. பிறகு மக்கள் பாப்பிரஸில் 2 பக்கங்களில் அவர்களுடைய நற்குணங்களை எழுதி சிறிய புத்தகங்களாக வைத்திருந்தனர். பிறகு வசதியாக ஆட்டுத்தோல் பிரதிகள் இருந்து வந்தன. அதன் பிறகு அச்சு இயந்திரத்தை பயன்படுத்தினார்கள். 15ஆம் நூற்றாண்டில் குட்டன்பர்க்னு ஒருத்தர் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதிலிருந்து தான் அச்சடித்த புத்தகங்கள் வழக்கமாயிடுச்சு. அந்த காலங்களில் அச்சடித்த ஏடுகள் பெரிய அளவில் உற்பத்தி பண்ணல. முதல்ல எராஸ்மஸ் என்ற கிரேக்க புதிய ஏற்பாடு தான் 3300 பிரதிகள் விற்றன. 3000 பிரதிகள்னு சொல்லும்போது அது பெரிய விஷயமா இருந்திருக்கணும். ஆனால் 18ஆம் நூற்றாண்டுலேயோ இல்லை 1710ஆம் ஆண்டுலேயோ ஒரே அச்சகத்தில் 3 மில்லியன் பிரதிகளை உற்பத்தி பண்ணாங்க. வேதாகமம் தான் உலகத்திலேயே அதிகமாக விற்பனையாகும் புத்தகம். மத்தேயு, யோவான், மார்க்கு, லூக்கா, யார் இவர்கள்? அவர்களை நாம் ஏன் நம்ப வேண்டும்? மத்தேயுவும் யோவானும் இயேசுவின் நெருங்கிய நண்பர்கள். மத்தேயு படித்தவர், கணக்கில் வல்லுனர், ரோம ஆளுநர்களுக்கு வரி வசூலிக்கிறவராக இருந்தவர். யோவான் ஒரு மீனவர்.
எருசலேமிலே அவருக்கு செல்வாக்குள்ள நண்பர்கள் உண்டு. மார்க்குவும் லூக்காவும் முதல் கிறிஸ்தவர்கள். இயேசுவின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான பேதுரு சொன்னவைகளை விளக்கி எழுதியவர் மார்க்கு. அவர் சீப்புருவுக்கும் ரோமாபுரிக்கும் சென்று மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி கூறினவர். லூக்கா மருத்துவர். அதே செய்தியோட துருக்கிக்கும் ஐரோப்பாவிற்கும் முதல் கிறிஸ்தவர்களோட பயணித்தவர். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க், மேத்யூ, லூக் மற்றும் ஜான் பற்றி நமக்கு தெரியும். அவங்க உண்மையாகவே இயேசு நம்பினாங்க. அவர் உண்மையான கடவுளோட குழந்தைன்னு நம்பினாங்க. அவங்க மற்றவங்களும் இதை தான் நம்பணும்னு நினைச்சாங்க. நாணல் பேனாக்களையும் மரக்கரி மையையும் கொண்டு இந்த 4 மனிதர்களும் கிரேக்க மொழியில் சுருள் தாளில் எழுதினர். 2 பக்கமும் பசையிடப்பட்ட இந்த பாப்பிரஸ் தாள் 10 மீட்டர் அளவிற்கு கூட நீண்டிருக்கும். எகிப்தின் சதுப்பு நிலங்களில் வளர்ந்த இந்த பாப்பிரஸ் சடை போன்று காணப்படும். 3 மீட்டர் அளவு இருக்கும். இதில் ஒரு வெள்ளை பிசினியும் உண்டு. எழுதுவதற்கேதுவான மெல்லிய காகிதங்கள் செய்ய 1000 ஆண்டுகளாய் அறுவடை பண்ணப்பட்ட செடி இந்த பாப்பிரஸ். மக்கள் தொடர்பு கொள்ளுவதற்கு முதல் நூற்றாண்டில் முக்கிய சாதனமாக பயன்படுத்தப்பட்டது. முதல் நூற்றாண்டின் எழுத்தாளர்களுக்கு பாப்பிரஸ் சுருள்கள் மட்டுமே சாதனமாக இருக்கவில்லை. தனிப்பட்ட பாப்பிரஸ் காகிதங்கள் ஒன்றாக பசையிடப்பட்டு அல்லது தைக்கப்பட்டு புதுமையாக ஏடுகளாக கூட காணப்பட்டன. ஆரம்பகால கிறிஸ்துவத்தில் சுருள்களுக்கும் புத்தகங்களுக்கும் உள்ள மாற்றத்தை பார்க்கலாம். ஆரம்பகால கிறிஸ்துவ ஏடுகள் எல்லாம் புத்தக வடிவில் தான் இருக்கின்றன. ஆனால் மற்ற இலக்கியங்களும் ஹோமர், ஈரோபிடஸ், டெமாஸ்தனஸ் போன்ற பாரம்பரிய ஏடுகளோ 3ஆம் 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சுருள் வடிவில் தான் இருந்திருக்கு. முதல்ல மக்கள் புத்தகங்கள் செய்யும்போது சாதாரணமாக ஒரு சுருளை எடுத்து அதை வெட்டி மீண்டும் ஒரு வரிசையை கோர்த்து புத்தகங்கள் உருவாக்குவாங்க. அதை தான் புத்தகம்னு சொல்லுவாங்க. இத்தகைய ஏடுகள் உற்பத்தி செய்வதற்கு மலிவானதாகவும் படிப்பதற்கும் சுமந்து செல்வதற்கும் நகல் எழுதுவதற்கும் எளியதாக காணப்பட்டன. மத்தேயு, யோவான், மார்க்கு, லூக்கா எழுதின இயேசுவின் சரிதைகளும் இவ்வாறே நகலாக்கப்பட்டு ஒவ்வொரு சபைக்கும் கொண்டு போகப்பட்டன. சரியாக பாதுகாக்கப்பட்ட பாப்பிரஸ் பத்திரங்கள் 100 ஆண்டுகளுக்கு பிறகும் படிக்க முடியும். எகிப்தின் வறண்ட வனாந்தர பகுதிகளில் அழியாமல் காணப்பட்ட இத்தகைய பாப்பிரஸ் பத்திரங்களை இன்றைக்கும் கூட நாம் படிக்கலாம். பாப்பிரஸில் எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டு துண்டுகள் 100க்கும் மேற்பட்டவை இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் கடைசியாக கொடுத்த தகவல் படி பார்த்தா 122 துண்டுகள் இருக்குது. இவை தான் பழங்காலத்தில் பாப்பிரஸில் எழுதப்பட்ட புதிய ஏற்பாடு துண்டுகள் என்று கருதப்படுது. அதில் சில முழுமையடைந்த புத்தகங்களும் இருக்குது. யோவான் மற்றும் லூக்காவின் முழுமையான புத்தகங்கள், அது மட்டும் இல்லாமல் மேத்யூ, மார்க், லூக்கா ஆகியோரின் கைப்பிரதிகளும் இருக்குது. நமது வசம் இருக்கும் பழம்பெரும் பத்திரம் ஒன்று அசலான கையெழுத்திலிருந்து நகலாக்கி இருக்கக்கூடும் என்று தெரிகிறது. யோவான் எழுதின சரிதையின் முக்கிய பங்கொன்று வட இங்கிலாந்தில் மான்செஸ்டர் நகர காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. யோவானின் பிரசித்தி பெற்ற ஒரு துண்டுக்கு முன்னாடி தான் நான் நின்றுட்டு இருக்கேன். அநேகமாக இதுதான் உலகத்திலே மிக பழமையானதும் நிலுவையில் இருக்கும் புதிய ஏற்பாட்டு துண்டு. இதோட காலம் 2ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலமாக இருக்குது. அநேகமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ஏறக்குறைய கிபி 125ஆம் ஆண்டு. இந்த துண்டானது முதல் சுவிசேஷம் எழுதப்பட்டு 30 அல்லது 40 வருஷங்களுக்கு பிறகு எழுதப்பட்ட சுவிசேஷமாக இருக்குது. இதில் உள்ளது ஓரளவு அசலை போலவே இருக்குது. இதை பார்க்கும் பொழுது இதில் 2 பக்கமும் எழுதியிருக்கு. இது உண்மையாகவே நிலுவையில் இருக்கும் ஒரு பழமையான புத்தகம். சிலுவையில் அறைவதற்கு முன்ன பொந்தியு பிலாத்து இயேசுவை விசாரித்த பகுதி இதில் இருக்கு. பிலாத்து இயேசுவை எது உண்மைன்னு கேட்குறாரு. இதுக்கு சாட்சியா அலித்தேயா என்ற கிரேக்க வார்த்தை இந்த துண்டுக்கு பின்புறம் இருக்கு. இந்த துண்டு நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஏன்னா புதிய ஏற்பாடு, குறிப்பாக யோவானின் சுவிசேஷம்
எப்படி அமைக்கப்பட்டுச்சுன்னோ எப்படி பரவிச்சுன்னோ இந்த துண்டு மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கும் பாப்பிரஸின் பத்திரங்கள் துண்டுகளும் நீளமான துண்டுகளும் 120க்கு மேல் இருக்கின்றன. இதற்கு இணையாக ஏறக்குறைய 300 தோல் ஏடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 4வது நூற்றாண்டிலிருந்தும் 10 அல்லது 11 நூற்றாண்டுகளாக இத்தகைய தொடர்ச்சி காணப்படுகின்றன. 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே புதிய ஏற்பாட்டுக்காக பேப்பரஸ் தொடர்ந்து பயன்பட்டு வந்தது என்பதை நாங்கள் ஒரு ஆதாரத்துக்காக வச்சுருக்கோம். அது மட்டும் அல்லாமல் மிருகத்தின் தோள்களில் எழுதப்பட்ட பிரதிகளும் இருக்குது. இந்த தோள்கள் புத்தகங்கள் தயாரிப்பதற்காக பயன்பட்டன. இந்த புத்தகங்கள் வலுவானதாக இருக்கும். 3 அல்லது 4ஆம் நூற்றாண்டில் அதிகமாக சிதறி கடந்த பிரதிகளை கொண்டு ஒரு புத்தகத்தையே உருவாக்க முடியும். இந்த முழு புதிய ஏற்பாடுமே கூட தோலினால் ஆன புத்தகத்தில் இருந்திருக்கலாம். ஏன் முழு வேதாகமத்தில் பழைய மற்றும் புதிய ஏற்பாடு கூட 4ஆம் மற்றும் 5ஆம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட கிரேக்க வேதாகமத்தில் இருந்திருக்கலாம். பெப்பாரஸ் என்பது எகிப்து போன்ற வறட்சியான பகுதியில் தான் வளரும். ஆனால் மிருகத்தின் தோள்களோ உலகத்தின் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். உலகிலேயே புனித மலைகளில் ஒன்று சீனாய் மலை. இதன் அடிவாரத்தில்தான் எகிப்து தேசத்தை சார்ந்த தூய கேத்தரின் மடாலயம் அமைந்துள்ளது. டாக்டர் கான்ஸ்டான்டின் ஃபான் டிஷன்டார்ஃப் என்னும் ஜெர்மானிய ஆராய்ச்சியாளர் 1844ஆம் ஆண்டு இந்த மடாலயத்திற்கு சென்று எரிய போன தோல் ஏடுகளின் கட்டொன்றை காப்பாற்றினார். அவைகள் பழமை வாய்ந்த வேதாகமத்தின் பகுதிகள். 15 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் அவர் அங்கே சென்றார். அவர் திரும்ப வேண்டிய வேளையில் மடாலய மேற்பார்வையாளர் பாதுகாப்பு அறையிலிருந்த பழங்கால வேதாகமத்தின் இன்னொரு பிரதியை அவருக்கு காண்பித்தார்கள். அவர் அதிர்ச்சியுற்றார். சிவப்பு துணி சுற்றிய மிகப்பெரிய ஏடு. கோடெக்ஸ் சைனைட்டிகஸ் என்று நாம் இப்பொழுது அறியும் இந்த புத்தகம் இயேசுவின் புதிய ஏற்பாட்டின் சரிதைகளுக்கு மிகவும் ஆதாரம். இந்த விலையேறப் பெற்ற உடைமையை விட்டுக் கொடுக்க மடாலயத்தை வற்புறுத்தினார் டிஷன்டார்ஃப். அதை ருஷ்ய நாட்டிற்கு எடுத்துச் சென்று நகல் எழுதவும் வெளியிடவும் செய்தார். 1933ஆம் வருடம் ருஷ்ய அரசாங்கம் இந்த பிரதியை பிரிட்டனுக்கு விற்றனர். இப்பொழுது இதை லண்டனில் இருக்கும் பிரிட்டிஷ் நூலகத்தில் காணலாம். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தோள்களில் எழுதப்பட்ட வேதாகமத்தின் பெயர் கோடெக்ஸ் சினாட்டிகஸ். அதோட ஒரு காப்பி தான் இது. இது 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு வேதாகமம். இதில் ஒரு முழு கிரேக்க வேதாகமம் அடங்கியிருக்கு. இது ஒரு அற்புதமான புத்தகம், ஒரு அற்புதமான தொழில்நுட்பமும் கூட. இது நமக்கு கிடைச்ச ஒரு அரிய பொக்கிஷம் தான் சொல்ல முடியும். ரோமர் மற்றும் கிரேக்க எழுத்தாளர்களுக்கு அவங்க எழுதின கைப்பிரதிகளே அவங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்குது. உதாரணமாக பாரம்பரிய புலவர்களிலேயே ஹோமரின் குறிப்புகள் நூற்றுக்கணக்கான துண்டுகளாக இருந்து வருகிறது. பொதுவாகவே ரோம வரலாற்று வல்லுநர்களின் குறிப்புகள் குறைவான ஏடுகளில் தான் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு 5-6 ஏடுகளில் தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்கள் இருந்த சமயத்தில் நூற்றுக்கணக்கான துண்டுகளும் அது மட்டும் இல்லாமல் முழுசாக இருக்கிற ஏடுகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரிதை பற்றி எழுதியிருக்கு. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் பயன்படுத்தப்பட்ட சில முக்கியமான கையேடுகள் எங்ககிட்ட இருக்குது. இந்த புதிய ஏற்பாட்டை மற்றவையிலிருந்து பிரித்து காட்டுறதுக்கு இந்த பழமையான ஏடுகளே ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. நல்ல கையேடுகள் 5, 6, 7, 8 எல்லா நூற்றாண்டுலேருந்து எடுக்கப்பட்டது. அதனால் அந்த பிரசித்தி பெற்ற கிரேக்க புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் 500 ஆண்டுகள் பழமையானதுன்னு கிடையாது. சுமார் 1800 ஆண்டுகள், அதாவது 2ஆம் நூற்றாண்டுகளில் இருந்த கையேடுகளிலிருந்தும் எடுத்திருக்காங்க. 4ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்த தோல் ஏடுகளில் இயேசுவின் வாழ்க்கை முழுவதையும் நாம் காணலாம். முதல் சரிதைகள் எழுதப்பட்டு 10-20 ஆண்டுகளுக்கு உள்ளான பாப்பிரஸ் பத்திரங்களில் திரளான ஆதாரங்கள் உண்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட இயேசுவின் சரிதைகளை தான் நாம் இன்றைக்கும் வாசிக்கிறோம் என்பதற்கு இவைகள் ஆதாரங்கள். ஆனால் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் ஏன் இத்தகைய ஏடுகளை நம்பினார்கள்? நம்மைப் போல அவர்களும் உண்மையை அறிந்து கொள்ள விரும்பினார்கள். தன்னுடைய ஆராய்ச்சி முழுமையானது என்று வைராக்கியமாயிருந்தார் லூக்கா. இதை பற்றிய அறிக்கைகள் நமக்கு கிடைத்துள்ளன. கண்ணால் இந்த காரியங்களை கண்டவர்கள் வாய்மொழியினால் அதை பரப்பினார்கள். யோவான் எழுதின சரிதை மற்றவர்களால் உண்மை என்று சரிபார்க்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னது உண்மை என்று நமக்கு தெரியும். இயேசுவின் கதைகளெல்லாம் கண்கூட கண்ட சரிதைகள்.
அவைகளெல்லாம் இயேசு மரித்த பிறகு வந்த கட்டுக்கதைகள் அல்ல. மக்கள் எதை பார்த்தாங்களோ, யார் அவங்களுக்கு செய்திகளை சொன்னாங்களோ, அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை தான் எழுதுனாங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச வரலாற்று முக்கியமான மனிதர்களோட இயேசு உரையாடியிருக்காருன்னு சுவிசேஷங்கள் நமக்கு சொல்கிறது. அதில் சில மனிதர்களை பற்றி நம்ம சில இடங்களில் பார்க்கலாம். பாத்திமேயு என்ற ஒரு குருடன் இயேசுவை சாலையில் சந்தித்து அவரால் குணமடைஞ்சார். இப்போ அவரோட பேர் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நிறைய குருடர்கள் இயேசுவை சந்திச்சிருக்காங்க. அவங்களோட பேர்லாம் ஏன் நமக்கு தெரியல? பொதுவாகவே நான் என்ன நினைக்கிறேன்னா, பாத்திமேயு தான் அவரோட சாட்சியை மற்ற கதைகளோடு சேர்த்துருக்காரு. சிறுநேயன் ஆகிய சீமான் என்பவர் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தாவுக்கு சென்றார். இவரை ரூஃபஸ் மற்றும் அலெக்சாண்டருடைய தகப்பனார் என்று மார்க் சொல்கிறார். ஏன் நமக்கு ரூஃபஸ் மற்றும் அலெக்சாண்டரை பற்றி தெரியணும்? ஏன்னா இவங்கெல்லாம் கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்திருப்பாங்க. இந்த தனிப்பட்ட தொடர்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சமீபத்திய ஆராய்ச்சி மூலமாக முதல் நூற்றாண்டில் உள்ள பெயர்களின் அமைப்பும் பரிணாமமும் சுவிசேஷத்தில் வரும் பெயர்களோட பொருத்தமாக இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அவர்கள் எழுதின இயேசுவின் சுவைமிக்க கதைகளை கிறிஸ்தவ மக்கள் அறிந்து கொள்ள காரணம் என்னவென்றால், இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் அறிந்தவர்களிடத்தில் தொடர்பு வைத்திருந்தார்கள். அவரோடு கூட இருந்தவர்கள், அவருடைய போதனைகளை கேட்டவர்கள், அவருடைய அற்புதங்களை பார்த்தவர்கள் சிலுவை பற்றி அறிந்திருந்தாலும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நன்கு அறிந்திருந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் 4 சுவடுகளும் 1வது நூற்றாண்டில் பாலஸ்தீனாவில் உண்மை நிலையை நமக்கு தருது. அவர்கள் ஆலயத்தை பற்றி சொல்வதும் விழாக்களை பற்றி சொல்வதும் இயேசுவோட காலத்தில் அவருக்கு என்ன நடந்ததுன்னு ரோமர் மற்றும் யூத வல்லுநர்கள் சொன்னதை பார்க்கலாம். வரலாற்று உண்மைகளில் இயேசுவின் பாடும் அவரோட மரணமும் ஆணித்தரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டை போல மற்ற ஏடுகள்லையும் காய்பாஸ்ங்கிற பிரதான ஆசாரியர் வாழ்ந்தாருங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கப்பட்ட அவரோட கல்லறை மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. பொந்தியு பிலாத்துங்கிற ரோம ஜனாதிபதி இயேசுவோட காலத்துல வாழ்ந்தாருங்கிறது நமக்கு தெரியும். இது டாசிட்டஸ்ங்கிற ரோம வல்லுநரின் பதிவுனால தான் நமக்கு தெரிய வருது. புவியியலாகவே அவர்கள் சரியானவர்கள்தான். வாழ்க்கையின் காலங்களை சரியாக விளக்கியுள்ளனர். அவர்கள் எங்கிருந்தோ எழுதவில்லை. ஆனால் அவர்களுடைய ஆழமான அறிவு நிமித்தம் கலாச்சாரமும் அதன் பின்னணியும் அறிந்திருந்தார்கள். இந்த சரிதைகளின் அங்கீகாரம் பழங்காலத்திலிருந்தே துவங்கினது. கிபி 110லேயே மத்தேயு மற்றும் மார்க்கு எழுதின சரிதைகள் குறிப்பிக்கப்பட்டிருந்தன. கிபி 140ஆம் ஆண்டிற்கு முன்னரே லூக்கா எழுதின சரிதை ஆதிகால சபைகளில் வழங்கப்பட்டது. கிபி 180ஆம் ஆண்டு வாக்கில் பிரெஞ்சு நாட்டில் குடியிருந்த ஐரீனியஸ் என்றும் சபை தலைவர் ஒருவர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சரிதைகள் ஒரு தொகுப்பு என்று உறுதி செய்தார். இது 3ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தை சார்ந்தது. கிறிஸ்துவர்கள் பயன்படுத்தின புத்தகங்களுக்கு 4வது நூற்றாண்டில் தான் சான்று கிடைச்சிது. இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது. ஆனால் கிறிஸ்துவர்கள் இதை தான் ரொம்ப காலமாக பின்பற்றி வராங்க. பொதுவாகவே எந்த ஒரு ரோம கிரேக்க இலக்கியங்களையும் பல ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாடோ இதை எல்லாத்தையும் காட்டிலும் பல சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இந்த எல்லா ஆய்வுகளுக்கு பிறகும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற குறிப்புகள் அனைத்தும் உண்மைங்கிறது தெளிவாக புரியுது. இயேசுவை பற்றிய இந்த 4 சரிதைகளும் மிகவும் நம்பத்தகுந்தவைகள் என்று இந்த மூலாதாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இதை தவிர இன்னும் அநேக பழங்கால ஆவணங்களும் ஆதாரங்களோட உண்டு. ஆமாம், புதிய ஏற்பாடை பற்றி இன்னும் சில விஷயங்கள் நமக்கு தெரியும். அது ஆரம்பகால சபை எழுத்தாளர்கள் 2ஆம், 3ஆம் மற்றும் 4ஆம் நூற்றாண்டின் ரோமா அரசாங்கத்தில் இருந்த கிறிஸ்துவ தலைவர்கள் அவங்கெல்லாம் வேதாகமத்தின் அறிஞர்களாக இருந்திருக்காங்க. வேதாகமத்தை பற்றி அவங்க நிறையவே சொல்லியிருக்காங்க. 4ஆம் நூற்றாண்டின் இறுதியில் எழுதும் அகஸ்டின் புதிய ஏற்பாட்டிலிருந்து 29,000 வசனங்களை பயன்படுத்துகிறார். யூசிபிஎஸ் இயேசுவின் சரிதையிலிருந்து மட்டும் 3200 குறிப்புகளை எழுதுகிறார். ஆரெகன் என்பவர் 9,000 குறிப்புகளுக்கு மேல், டெர்ட்டுல்லியன் கிட்டத்தட்ட 4,000 குறிப்புகள், கிளமெண்ட் 1100, ஆதிகால சபைத் தலைவர்களில் ஒருவரான ஜஸ்டின் மார்டர் 260 என்று ஏராளமான வசனங்களை பயன்படுத்தியுள்ளனர். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் தெதிமஸ் என்ற பார்வையற்றவர் தான். அவர் ஒரு திருச்சபையில் தலைவராக அலெக்சாண்ட்ரியாவில் இருந்திருக்காரு. அவருக்கு பார்வை இல்லாதனால வேதாகமத்தில் இருக்கும் பெரிய பகுதிகளையெல்லாம் மனப்பாடம் செஞ்சு மற்றவர்களுக்கு விளக்கவும் அதை எழுதியும் இருக்கார்.
அதுபோல் அவர் மனப்பாடம் பண்ணி மற்றவர்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆதிகால ஏடுகளில் இருக்கிறது போலவே பொருத்தமாக இருக்குது. கிபி 260ஆம் ஆண்டிற்கு முன்னரே புதிய ஏற்பாட்டிலிருந்து 31,000 வசனங்களை ஆதிகால சபை தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவைகளில் பாதிக்கு மேல் இயேசுவின் 4 சரதைகளிலிருந்து எடுக்கப்பட்டவை. புதிய ஏற்பாட்டின் பழங்கால மொழிபெயர்ப்புகளும் நம்மிடம் உண்டு. சபை வளரும்போது புதிய விசுவாசிகள் இயேசுவின் சரதை தங்களுடைய மொழியிலேயே வேண்டுமென்று விரும்பினர். இந்த கையேடுகள் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பா நாடுகளில் இருந்த விசுவாசிகள் ஒரே கிறிஸ்தவ நம்பிக்கையை கொண்டிருந்ததை உறுதிப்படுத்துகின்றன. நிச்சயமாக சபை 2ஆம் மற்றும் 3ஆம் நூற்றாண்டில் வளர ஆரம்பிச்சது. அதனால் வேதாகமத்தில் இருக்க புதிய ஏற்பாட்டை மற்ற மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இதனால் புதிய ஏற்பாட்டை லாத்தின் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் இந்த புதிய ஏற்பாடு சிரியா போன்ற கிழக்கு நாடுகளுக்கு பயன்பட சிரிய மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில எகிப்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சபை வளர்ந்து வருதுன்னு சொல்லும்போது வேத வாக்கியத்தின் மொழிபெயர்ப்பு வடிவங்கள் ஒரு மகத்தான சாதனையாக இருக்குது. இது காலகாலமாக வளர்ந்து கொண்டு தான் வருது. இன்றைக்கும் கூட வேதாகமம் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுட்டு தான் இருக்குது. இந்த கடைசி 100 ஆண்டுகளில் பைபிளோட மொழிபெயர்ப்பும் அதோட பரிணாம வளர்ச்சியும் நம்ப முடியாத அளவு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பைபிள் புத்தகமாக மட்டும் இல்லாமல் சிடிகள்லையும் இணையதளங்கள்லையும் 100க்கும் அதிகமான மொழிகள்லையும் இருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவர்கள் எழுதின இயேசுவின் சரதைகளுக்கு நாம் ஆதாரங்களை பார்க்கும் பொழுது முதல் நூற்றாண்டை சார்ந்த எல்லா படைப்புகளை காட்டிலும் அதிக கையேடுகள், அதிக மொழிபெயர்ப்புகள், அதிக குறிப்பீடுகள் நம் வசம் உண்டு. 4ஆம் நூற்றாண்டு தொட்டு ஒவ்வொரு நூற்றாண்டை சார்ந்த முழுமையான தொகுப்புகள், ஏடுகளின் துண்டுகள், பங்குகள் இவைகளில் சில மூல ஆணவங்களின் சமகாலத்தவை. ஒரு கேள்வி. மத்தேயு, யோவான் என்னும் அவருடைய நெருங்கிய நண்பர்களும் மார்க்கு, லூக்கா என்னும் அவரை முதல் பின்பற்றியவர்களும் 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதின இயேசுவின் சரதைதான் இன்றைக்கும் நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோமா? அதேதான் என்று உறுதியாக சொல்லலாம்.